தெனை, சாமை, குதிரைவாளி, சோளம், வரகு, கம்பு எல்லாமே நாங்கள் போட்டிருக்கோம். 10 வகை கூழ் ஒரு நாளைக்கு ரெண்டு கூழ் மாறிக்கிட்டே இருக்கோம். பார்க்குக்கு பின்னாடி வந்து எல்லாம் ஒரு 10 வகை கூழ் போட்டிருக்கோம். எங்கே உள்ளவங்களாம் அந்த யூடியூப்பை பார்த்து வந்துருவாங்க சாப்பிட்றதுக்கு. இந்த குதிரைவாளி எல்லாம் சாப்பிட்றப்பாடு நல்லா இருக்குமா அப்படின்னு வந்து சாப்பிட்றாங்க. வார நோயை கூட தடுக்கக்கூடிய இதெல்லாம் இருக்குது. அதில் நல்லா கால் வலி, உடம்பு வலி எல்லாத்துக்குமே அது நல்லா கேட்குது. சாப்பாடும் சாப்பிடலாம், கூழாவும் குடிக்கலாம். அதில் தோசை, இட்லி என்ன வேணாலும் செஞ்சு கூட சாப்பிடலாம். அதை பற்றி ஒன்றும் இல்லை. பக்குவமாக செஞ்சால் நல்லா இருக்கும். தென்னை, சாமை, குதிரைவாளி, உப்பு சத்து எல்லாத்துக்குமே இந்த குதிரைவாளி எல்லாமே நல்லா இருக்கும். வரகு அரிசி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். வரகை பார்த்தா கருப்பாக இருக்கும், அந்த அரிசியை பார்த்தா வெள்ளையாக இருக்கும். அந்த அரிசி கூட அவிச்சா சாப்பாடு. சென்னையில் வந்து ஒரு 7-10 வருஷமாக வச்சுருக்கோம். கம்பு வந்து சூடெல்லாம் கிடையாது, குளிர்ச்சி தான். எல்லாம் சில பேர் சொல்லுவாங்க சூடுன்னு, அதெல்லாம் கிடையாது. கம்பு சாப்பிட்றவங்க டெய்லி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கம்பு, கேழ்வரகு, குருதவாளி 3 மிக்ஸ் பண்ணி நான் வச்சிருவேன் ஒரு பக்கெட்டில் ஊற்றி. கேழ்வரகுமே நல்லா குளிர்ச்சி, அதுவுமே நல்லது தான். தெரியாதவங்க வந்து கேழ்வரகு கேட்பாங்க. அதனால கேழ்வரகு எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த சிறுதானியம் மற்றெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும்.